இந்த வெஜிடபிள் புலாவை ஈஸி அண்ட் குயிக்காக பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறம் 2 லார்ஜ் ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 5 க்ரீன் சில்லிஸை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் ரேஷியோவில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். நான் 1 கப் சாப்டு பீன்ஸ், பொட்டேட்டோ, கேரட் அண்ட் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் குக் ஆக விட்டப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிடுங்க. நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப்ஸ் ஆஃப் கோகனட் மில்க் ஆட் பண்ணணும். இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கோகனட் மில்க் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைஸ் உடையாமல் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணி 1 or 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா ரைஸ் கொஞ்சம் லாங் கிரெயின்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா லென்த்தியாக இருக்கும் குக் ஆனதுக்கப்புறம். இந்த டைமில் லிட் க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருங்க. 1 விசில் குக் ஆகட்டும். இப்போ 1 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆக விட்டுருங்க. லிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இது ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.